السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وَلَقَدْ عَلِمْتُمُ الَّذِينَ اعْتَدَوْا مِنْكُمْ فِي السَّبْتِ فَقُلْنَا لَهُمْ كُونُوا قِرَدَةً خَاسِئِينَ فَجَعَلْنَاهَا نَكَالًا لِمَا بَيْنَ يَدَيْهَا وَمَا خَلْفَهَا وَمَوْعِظَةً لِلْمُتَّقِينَ صدق الله العلي العليم. புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் எண்ணிலடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்லநாயனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடைபெறலாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இந்த காணொலியில் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை நாம் குர்ஆனுடைய வசனங்களை கருத்து பரிமாற்றம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற ஆயத்து 65வது ஆயத்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 63, 64 இந்த ரெண்டு ஆயத்துலையுமே அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் உங்களுக்கு நாம் கொடுக்கப்பட்ட வேதத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, பலமாக பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. நாங்கள் வேதத்தைனாக்கா அது நம்ம போன வாரமே விளக்கம் சொன்னோம், நம்ம சட்டத்திட்டங்களை அதை ஃபாலோ பண்ணி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறாங்க. அப்படி நம்ம நடந்தோம்னாக்கா அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக நம்ம ஆகலாம். அதனால் நம்மளை அல்லாஹ் என்ன செய்யலாம், நம்மளை நம்முடைய அந்தஸ்தில் நமக்கு பாதுகாப்பு அல்லாஹ் கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் பனி இஸ்ரவேலருக்கு வாங்கின அந்த அக்ரிமெண்ட்டை அல்லாஹ் ஞாபகப்படுத்தி காமிக்கிறான். தூர் சீனா மலையை அவங்க தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட அந்த அக்ரிமெண்ட் வாங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க சரின்னு சொல்லிட்டு பின்னாடி அவங்க புறக்கணிச்சாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் உங்கள் மேலே இரக்கம் இல்லாதவனாக இருந்திருந்தான்னு சொன்னாக்க அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், உங்களை நஷ்டம் நீங்கள் நஷ்டவாளியெல்லாம் ஆகியிருப்பீங்க. ஆனால் உங்கள் மேலே அல்லாஹ் இறக்கப்பட்டதுனால உங்களை நீங்கள் என்ன செய்யலை, நஷ்டவாளியாக ஆகலை, நீங்கள் லாபந்தான் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்து போயிருந்துச்சு. இப்போ இந்த ஆயத்தில் பொதுவாகவே நம்ம ஒரு சில ஆயத்துகளுக்கு முன்னாடி பார்த்தோம், பனி இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்களை அல்லாஹ் பட்டியல் போட்டுக்கிட்டே வந்தான். நான் அவங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்தேன், அவங்க இப்படி கொடுத்தும் கூட அவங்க என்ன செய்யலை, சொற்பமான நபர்கள் தான் ஈமான் கொண்டிருந்தாங்க. நிறைய பேர், அதிகமான நபர்கள் ஏற்றுக்கரல இணைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்கள பற்றி எல்லாம் சொல்லிட்டு வந்தான். ஆனால் இப்போ போன ஆயத்து, இனிமேல் வரக்கூடிய ஆயத்துனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள், அவங்களுக்கு நம்ம எல்லாம் சொல்லி கொடுத்த பின்னாடியும் அவங்க என்ன செய்யலை, நம்முடைய சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணலை, வரம்பு மீறிட்டாங்க. அப்போ அவங்கள நம்ம என்ன செஞ்சோம், அவங்களுக்கு என்னுடைய பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறான். இந்த ஆயத்தாக தான், போன ஆயத்தாக தான். அப்போ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கட்டத்தில் அவங்கள என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னாக்க குரங்குகளாக எல்லாம் மாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரி, இப்போ அது சம்மந்தமாக தான் இந்த இந்த ரெண்டு ஆயத்து அது சம்மந்தமாக தான். இதோட இந்த சப்ஜெக்ட் முடியுது. அடுத்தது பனி இஸ்ரவேலர் காலத்தில் நடந்த முக்கியமான ஒரு சம்பவம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் ஆரம்பிக்கிறதுனால இந்த ஆயத்து இந்த ரெண்டு ஆயத்தும் இந்த குரங்குகள் சம்மந்தப்பட்ட உள்ள ஆயத்தாக தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதோட இந்த ஆயத்து முடியுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்லி கேட்க சொல்கிறேன், நாயகமே அவங்க இந்த அளவுக்கு பேசுகிறாங்கல்ல, தாவா கொடுக்க போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், எங்கள்கிட்டருந்து நபி வரலை, ஆனால் யார்கிட்டருந்து வந்திருக்காங்க, அரபு வம்சத்துலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகங்காரத்தோட ஒரு பெருமையை அடிச்சுக்கிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துலேருந்து நாயகத்தை அரபுகிட்டருந்து கொண்டு வந்தது காரணமும் அது ஒன்றா இருந்துச்சு. அவங்க பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கிபிலா எங்களுடைய பைத்துல் முகத்தஸை நோக்கி தான் இருக்குது, என்னதான் நீங்கள் அரபு குலத்துலேருந்து வந்திருந்தாலும் கூட எதைத்தான் நோக்கி தொழுவுறீங்க, எங்களுடைய காபா, எங்களுடைய முன்னோர்கள் எதை நோக்கி தொழுதாங்களோ அதைத்தான் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, காபாவை நோக்கி தொழுறீங்க, அது எங்களுக்கு ப்ளஸ் தானே. அதே மாதிரி என்னதான் நீங்கள் அரபு உலகத்துலேருந்து அரபுகள்கிட்டருந்து வந்திருந்தாலும் கூட நாங்கள் உங்களை நபியாக ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாயகமே, நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, நீங்கள் கடலோரத்தில் வாழ்ந்த அந்த ஊர்வாசிகளை பற்றி நீங்கள் கேளுங்க, அவங்கள்ட்ட கடலோரத்தில் வாழ்ந்த ஊர்வாசிகளை பற்றி கேளுங்க. ஏண்டாக்கா அந்த ஊர்வாசிகள் என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இவ்வளவு பேசுகிற இவங்களுக்கு அது தெரியாதா, தௌராத்தில் அதை நான் சொல்லியிருக்கேன் தானே, அப்போ அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்னா அது மட்டும் தட்டுறது, நீ இவ்வளோ தூரம் பேசுகிறல, உன் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, எப்படி அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாரு அப்படின்னு சொன்னாக்க மனுஷனுடைய ரூபத்தில் இருந்து இறந்து போகிறதுங்கிறது வேற. அப்படியே இருக்கிறான், பரவாயில்ல, மூத்தா போயிட்டான்.
இன்னும் சில பேத்துக்கு கொடூரமான நோய்களும் முகம்லாம் மாறும், அல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். இப்போ முகம் மாறிடும், அவங்களுடைய தோற்றங்கள் மாறும், அல்ல பரிபூர்ணமாக அதுலேருந்து பாதுகாக்கணும். அந்த மாதிரி தோற்றங்கள் நம்ம யாருக்கு அல்லா கொடுத்துடக்கூடாது, நம்ம குடும்பத்தார்கள் சந்ததியில் யாருக்கு அல்லா கொடுத்துடக்கூடாது. அப்போ அதுக்கே வந்து நம்ம மக்கள் புழக்க பாசையில் என்ன பேசுவான், எப்படி போயிட்டான், அவன் எப்படி அழகாக இருந்தான் தெரியுமா, ஆனால் இந்த நோய் வந்தது தோற்றம் டோட்டலி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து போய் முகம்லாம் விகாரமாக இருக்குது, பார்க்கவே பயமாக இருக்குது. முகம் மாறி இருக்குது, பார்க்க பயமாக இருக்கு, நம்ம பேசிக்கிறோம். ஆனால் இங்கே வந்து உருவத்தையும் எல்லாம் மாற்றிட்டான். அப்போ எப்படிங்கிறத கேளுங்க, சும்மாவா மாற்றினால கேளுங்க அவங்கள்ட்ட அப்படிங்கிற மாதிரி நாயகத்துக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க. சரி, இது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து யூதர்களுக்கு அவங்களுடைய முன்னோர்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் இங்கே எல்லாம் சொல்ல போகிறோம். இவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னாங்க, சுருக்கமான ஒரு விஷயம், சனிக்கிழமை அன்னைக்கு மீன் பிடிக்க போனதான் ஒரு மைனஸ். நமக்கு ஏற்கனவே பல இடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல இடங்களில் சிராமாவுக்கு போன இடங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சனிக்கிழமை வந்து யூதர்கள் வந்து மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய சட்டத்திட்டங்களில் உள்ள ஒன்று. இப்போ எப்படி நமக்கு ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய வக்தில் நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு கடமை, கண்டிப்பாக பண்ணவே கூடாது. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், பெண்களை வச்சு பண்ணலாமா, பண்ணக்கூடாது. அல்லது வேலையாட்களை வச்சு பண்ணலாமா, பண்ணவே கூடாது. அந்த இடத்துல பிஸ்னஸே என்ன செஞ்சிடணும், கடையை பூட்டிடணும். அல்லது பூட்ட முடியாத இடத்துல என்ன செஞ்சிடணும், வியாபாரத்தை நிப்பாட்டிடணும். அந்த இடத்துல பெரிய போர்டு வச்சு நாங்கள் தொழுகைக்காண்டு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை நாங்கள் என்ன செஞ்சிடறோம், வியாபாரத்தை நிப்பாட்டுறோம் அப்படின்னு கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு எந்த ரீதியில் அனுமதி கிடையாது. எப்படி நம்ம தொழுகையை விட்டால் குற்றம், தொழுகைக்கு எப்படி ஈடு செய்ய முடியாது. ஒருத்தர் மூத்தாயிட்டாரு, ஹஜ் செய்யாமல் மூத்தாயிட்டாரு, பதில் ஹஜ்ஜுன்னு இருக்குது, இவருக்கு பதில் அவர் ஹஜ் செய்வார், நான் வந்து காசு கட்டிடுறேன், எனக்கு வந்து ஹஜ்ஜை பதில் செஞ்சுருங்க இருக்குது. அதில் ஒரே ஒரு நிபந்தனை, ஏற்கனவே அவர் ஹஜ் செஞ்சவராக இருக்கணும், அவருடைய சொந்த காசு வச்சு ஏற்கனவே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவராக இருக்கணும். இவர் என்ன செஞ்சுக்கிறலாம், இன்னொரு நபருக்காண்டி செஞ்சுக்கிறலாம். அந்த மாதிரி நபர்கள்ட்ட நம்ம என்ன செய்யலாம், காசை கொடுத்து எங்கள் அத்தாவுக்காண்டி செஞ்சுருங்க, எங்கள் அத்தா ஹஜ் செய்யணும் ஆசைப்பட்டாரா, நான் போகலை, அவருக்காண்டி ஹஜ் செஞ்சுருங்க, எங்கள் அம்மாவுக்காண்டி ஹஜ் செய்யுங்க, முடியும். இந்த இபாதத்து ஒரு நபருக்காக வேண்டி இன்னொரு நபர் செய்ய முடியும். அதே மாதிரி நோன்பு வந்து வைக்க முடியலை, நோன்பு வைக்க முடியல, அதுக்கு கஃபாரா இருக்குது. நோய் வந்துருச்சு, அவங்க வந்து நோன்பு வச்சு தான், நோன்பு வந்து ஃபர்லான நோன்பு எல்லாத்துக்கும் கடமை. வைக்க முடியாத நபர்கள் ஒன்று ஃபிதியா கொடுக்கணும், கஃபாரா கொடுக்கணும். அந்த அன்னைக்கு அவர் எவ்வளோ சாப்பிடுவாரோ அந்த காசை வந்து என்ன செஞ்சிடணும், ஏழைக்கு கொடுத்து அந்த ஒரு மாதத்துக்குள்ள காசை கணக்கு பண்ணி இந்த நபர்கிட்ட கொடுத்துட்டு, இது வந்து நான் வந்து என்ன செஞ்சிடறேன், ஃபிதியாவாக நான் கொடுக்குறேன். எதுக்காக வேணே, நான் எங்கள் அம்மாவோ அல்லது எங்கள் அத்தாவோ என் மாமாவோ யாரோ ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் உடம்பு சரியில்லை, நான் நீயத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது, போய் யார் ஏழைகளோ அவங்கள்ட்ட என்ன செஞ்சிடறது, கொடுத்துறது. அவங்கள்ட்ட கொடுக்கும்போது இது வந்து ஜக்காத்து காசு இல்லை சொல்லி கொடுக்கணும், இது ஜக்காத்துடைய காசு இல்லை, ஃபித்ராவுடைய காசும் இல்லை. ஏன்னா ஜக்காத்துடைய காசும் ஏழைகளுக்கு கொடுக்கலாம், ஃபித்ராவுடைய காசும் ஏழைகளுக்கு கொடுக்கலாம். ஃபித்ரான தெரியுது தானே, நம்ம பள்ளிவாசலில் 7 வரி கட்டுறோம்ல, அந்த காசு அதுவும் ஏழைகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் அவங்க நினச்சிடக்கூடாது இது வந்து ஜக்காத்துடைய காசை நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது, அல்லது இது ஃபித்ராவுடைய காசை நம்ம கொடுக்குறாங்கன்னு நினச்சிடும். அதுக்காகவே நம்ம என்ன செய்யறது, சொல்லியும் கொடுக்கலாம், நீயத்தை வச்சுக்கிட்டு நம்ம கொடுத்துட வேண்டியது, ரெண்டுமே அனுமதிக்கிறாங்க. இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் வருது, அல்லாஹ் அலம். சரி, ஆனால் தொழுகைக்கு மட்டும் அனுமதி கிடையாது. ஒருத்தர் விட்ட தொழுகையை இன்னொருத்தர் எடுத்து தொழுக முடியாது, அவர் தான் தொழுகணும். அவர் கலாவா ஆக்கிட்டார் அப்படின்னாக்கா அந்த பக்தனுடைய தொழுகை இன்னொரு பக்தில் ஒன்று அவர் தான் சேர்த்து தொழுகணும். இல்லை அவர் வஃபாத் ஆகிட்டாரு, நான் தொழுகைக்கு பதிலாக எங்கள் அத்தா வந்து இத்தனை பக்த தொழுகையை விட்டுட்டாங்க, அதுக்கு பதிலாக நான் தொழுகிறேன், முடியாது. நம்ம நோன்பு முடியும், நான் இப்போ சொன்னாலே நோன்பு முடியும், ஜக்காத்து முடியும், ஹஜ்ஜு முடியும், ஜக்காத்தும் முடியும். எங்கள் அத்தா வந்து இருக்கும்போது அவர் தெரியாமல் பண்ணிட்டாரு, ஜக்காத்து கொடுக்காம விட்டுட்டாரு, நான் அந்த கணக்கில் காசு கணக்கு பண்ணி பார்த்தேன், இவ்வளோ அமௌண்ட் வருது, அந்த அமௌண்ட்டை சேர்த்து நான் ஜக்காத்தை கொடுத்துட்றேன், அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறேன். தொழுகைக்கு மட்டும் கிட்ட கூட நெருங்க முடியாது. இப்போ இந்த இடத்துல வந்து அதுதான் ஜும்மாவுக்கும், ஜும்மாவுடைய வக்துங்கிறது வந்துட்டு அந்த இடத்துல செய்யாதீங்க. நல்லா ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கி வச்சு கொடுத்துருக்கான்னு சொன்னாக்கா அதில் நம்ம கவனிக்க வேண்டாமா? அதே மாதிரி தொழுகையை பற்றி சொல்லும்போது நடு வக்து தொழுகையை நீங்கள் பேணி தொழுதுருக்காங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நடு வக்து எது அப்படிங்கிறது இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் கொண்டு வர்றாங்க. எது அப்படின்னா பெரும்பாலான இமாம்கள் அசருடைய வக்தை சொல்கிறாங்க, முக்கியமான தொழுகை அசருடைய தொழுகை. அப்போ மற்ற 4 வக்து முக்கியம் இல்லையாண்டாக்க ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொன்றையும் கொண்டு வர்றாங்க, ஹதீஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ இந்த வக்து தொழுகையில் பூரா நம்ம என்ன செஞ்சிடணும், கரெக்டாக தொழுகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் அதை வந்து நம்ம கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் மற்ற வக்து தொழுகையை விட மற்ற வக்து தொழுகைக்கும் தனியாக அல்லாஹ் குர்ஆனில் கொண்டு வர்ற சூறாவை ஜும்மாவுக்கு மட்டும் சூரா ஜும்மானை கொண்டு வந்து அந்த இடத்துல வியாபாரம் செய்யாதீங்க, வியாபாரத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறேன். பண்ணவே கூடாது.
இங்கே வந்து இவங்க ஜும்மாவுடைய நமக்காவது ஜும்மாவுடைய பக்து மட்டும்தான். இவங்க ஜும்மா அன்னைக்கே காலையில் இருந்து சுபுவில் இருந்து நைட்டு வரையும் ஒரு நாள் பூரா என்ன செய்யக்கூடாது, மீன் பிடிக்க போகக்கூடாது. அதான் இவங்களுடைய சட்டம். அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்கா, அவங்க வந்து எத்தனை பேர் அவங்க வந்து சனிக்கிழமை வரம்பு மீறிட்டாங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க. என்ன வரம்பு மீறினாங்க அப்படின்னாக்கா, இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் கொண்டு வர்றாங்க. சில இமாம்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்க, கருத்துக்களை சொல்ல போகும்போது அவங்க முன்கூட்டியே வலையை விரித்து வச்சுட்டாங்க, கடலில் வலையை விரித்து வச்சுட்டாங்க, அல்லது மீன் பிடிக்க தேவையான சாதனங்களை போட்டு வச்சுட்டாங்க. இது இப்படி ஒரு கருத்தை கொண்டு வர்றாங்க. ஒன்று வலையை விரித்து வச்சுட்டாங்க, அல்லது மீன் பிடிக்க தேவையான சாதனங்கள் தூண்டில் போட்டிருக்கலாம், அல்லது அவங்க நம்ம பிரபலமாக சொல்லப்படுற மாதிரி கடல்லேருந்து நேரம் ஒரு வாய்க்காலை தோண்டி இவங்க கொஞ்சம் தூரத்துக்கு கொண்டு வந்து குழியை தோண்டுறாங்க. குழியை தோண்டி என்ன செய்கிறாங்க, அந்த மீன்கள் பூரா தண்ணி வழியாக வந்து அந்த குழியில் விழுகிற மாதிரி உள்ள ஒரு ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த மீன் மறுபடியும் என்ன செய்யணும், தண்ணி அலை வந்து அடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் போகும்போது அந்த மீன் போனால் தான், இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் போக முடியாது. இப்படியும் செஞ்சாங்கன்னு கொண்டு வர்றாங்க. ஆனால் எந்த நிலைமை உண்மையான நிலைமை அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அல்லாஹ் ஆலம். சரி, மொத்தத்தில் இவங்க வந்து சனிக்கிழமை அன்னைக்கு மீன் பிடிக்க போகக்கூடாது. இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னாக்கா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெள்ளிக்கிழமை சாயங்காலமே என்ன செஞ்சுட்டாங்க, அந்த மீன் பிடிக்க தேவையான சாதனங்களை செஞ்சு வச்சுட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன செஞ்சுருக்காங்க, சனிக்கிழமை அன்னைக்கு மீன் பிடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் எப்படி வந்துச்சா, இன்றைக்கி நம்மள்ட்ட வந்து சில பேர் வந்துட்டு சில எண்ணங்கள் வரும். எப்படி அப்படின்னாக்க, வீட்டில் தொழுகாதீங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், வீட்டில் தொழுகாதீங்க. என்ன தொழுகக்கூடாது, ஃபர்லான தொழுகைகளை ஆண்களாக இருந்தால் வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதி கிடையாது. பள்ளியில் தான் வந்து தொழுகணும். நிர்பந்தம் ஏற்பட்டால் மட்டும் வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குது. என்ன நிர்பந்தம், வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறோம், அது நிர்பந்தம். வீட்டுக்கு விருந்தாள் வந்திருக்கிறாங்க, இது நிர்பந்தம். முடிஞ்ச அளவுக்கு பள்ளிவாசல் போயிடணும், 99% பள்ளிவாசலுக்கு போயிடணும். முடியாத பட்சத்தில் விருந்தாளர்களை சேர்ந்து வீட்டில் என்ன செஞ்சிடலாம், ஜமாத்தா வச்சுக்கிறலாம். இப்போ நம்மளாம் வாரம் யாசின் ஓத போகிறோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, எல்லோரும் இருக்கிறோம், எல்லோரும் பள்ளிக்கு போயிட்டு வந்துருந்தால் அது லேட் ஆகும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஜமாத்தை என்ன செஞ்சுக்கலாம், வீட்டில் அனுமதி இருக்குது. இப்போ இந்த வீட்டில் ஃபர்லான தொழுகைகளை தொழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் என்ன செய்யறதுனாக்க, பள்ளியில் போய் நம்ம தொழுகிறோம். இன்னொரு ஹதீஸும் ஒன்று இருக்குது, உங்களுடைய வீடுகளை கபறுகளாக ஆக்கிடாதீங்க, மண்ணறைகளாக ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. ஏன் அதை சொல்கிறாங்கன்னாக்கா, கபூரில் வந்து தொழுகிறது இல்லை, யாரும் தொழுக மாட்டாங்க. நம்ம தொழுகை இபாதத்து எல்லாமே இங்கேயோடு முடிஞ்சிருச்சு. நமக்கு கபூரில் வந்து ரிசல்ட் மட்டும்தான். எப்படி ஒரு பரீட்சை எழுதின பின்னாடி ரிசல்ட் நம்ம வந்த பின்னாடி அந்த ரிசல்ட் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா அல்லதுக்கு நஷ்டத்தை கொடுக்குதா அப்படிங்கிறத எதிர்பார்த்து ஒரு மாணவன் காத்துக்கிட்டு இருப்பானா, அந்த மாதிரி தான் இந்த ரிசல்ட் நம்ம கபூரில் வந்து ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அல்ல எல்லாத்துக்கும் நல்ல ரிசல்ட்டாக வர்றதுக்கு அல்ல பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்வானாக. எல்லாருடைய மன்னரின் வெளிச்சமானதாகவும் விசாலமானதாகவும் அத்தர்வடை வீசக்கூடியதாக அல்லா ஆக்கி தந்தருள் புரிவானாக. சரி, அப்போ வந்த பின்னாடி இப்போ ஒரு ஹதீஸ் என்ன சொன்னோம், சுன்னத்தான தொழுகைகளை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, வீட்டில் வந்து தொழுகுங்க. நாயகம் அது செஞ்சுருக்கிறாங்க, அதுதான் ரொம்ப ஏற்றமானது சுன்னத்தான தொழுகையில். இப்போ ஃபர்லு தொழுகை முடித்த பின்னாடி கல்பில் ஒரு அந்த ஹதீஸ் அப்போ தான் பார்த்துருப்போம். கல்பில் என்ன செய்யும், ஒரு எண்ணம் வரும், என்ன நாயகம் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, நம்ம என்ன செய்யலாம், வீட்டில் போய் சுன்னத் தொழுகலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் முதல்ல வரும். ஆமாம், அந்த ஹதீஸை நம்ம ஹயாத்தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஈமான் உறுதியாக முதல்ல இருக்கணும். போகிற வழியில் வேறு ஏதாச்சும் ஒரு வேலை வந்துச்சுன்னா அது சுன்னத்து ஃபனாவாயிடும், சுன்னத்துள்ள முடியாது. வேறு யாராவது ஏதாவது பேசுவாங்க, நிர்பந்தம் வந்துடும், நம்ம போவோம், அவங்கள வெட்டிக்கிட்டும் போக முடியாது. ஒருத்தர் வந்து முக்கியமான பேச்சை பேசிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது நம்மளுடைய வயசில் மூத்தவங்க வந்து நம்மள்ட்ட பேசுவாங்க, அவங்கள வெட்டிக்கிட்டு போய் நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. சரி, அப்படியே போகிறோம், இவங்களை வெட்டிட்டு அல்லது அவங்களோட பேசி முடித்த பின்னாடி முதல்ல போய் சுன்னத் தொழுதுறோம் அப்படி போகிறோம். அப்போ தான் வீட்டில் என்ன செய்வாங்க, ஏதாச்சும் ஒரு ஜாமானை வாங்கிட்டு வச்சு அனுப்பி விடுவாங்க. இல்லைனாக்கா அப்போ தான் விருந்தாளி யாராச்சும் வருவாங்க வீட்டுக்கு, கெஸ்ட்டுக்கு, அல்லது அப்போ தான் ஃபோன் வரும், ஏதாச்சும் ஒரு ஃபோன். அப்போ ஷைத்தான் வந்து என்ன செஞ்சுட்டான், அலங்கரித்து காமிக்கிறான். நீங்கள் வீட்டில் போய் தொழுங்க, எதை வச்சு, நல்ல விஷயங்களை வச்சு தான் காமிக்கிறான். ஹதீஸை காமிச்சு தான் ஷைத்தான் வந்து அலங்கரித்து காமிக்கிறான். அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், நாயகம் இப்படி செஞ்சுருக்கிறாங்க, நீ உண்மையிலே நாயகத்துடைய ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குனா 100 சஹாபாக்களுடைய அந்த போருக்கு போன நன்மை கிடைக்கிது. அதனால் நீ என்ன செய்ய, வீட்டில் போய் சுன்னத்தொழு. இது சொல்கிறது எல்லாமே ஷைத்தான் தான் சொல்லுவான். இது எல்லாமே நல்ல காரியமாக தான் தெரியும். ஊடால போய்கிட்டு இருக்கும் போது நம்மளால் தொடர்ந்து வீட்டுக்கு போக முடியுமாண்டாக்க கண்டிப்பாக 99% முடியாது. 1% நம்ம சண்டை போட்டு போனோம்னா ஒரு தடவை செய்யலாம், 2 தடவை செய்யலாம், 3 தடவை செய்யலாம். அதாவது 3 வக்தில் செய்யலாம். 4வது வக்து செய்ய போகும்போது, 4வது வக்துனா என்னது, மறுநாள் அந்த மாதிரி வரணும் போகும்போது அவர் பார்த்துக்குருவோம், அல்லா பரிபூர்ணம் பாதுகாக்கணும். அதனால் அப்போ அங்கேயே சொன்னது இந்த மாதிரி அலங்கரித்து அவங்களுக்கு காமிக்கிறேன். என்ன சொல்கிறான் இங்கே பாருங்கள்,
அங்கே அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், சனிக்கிழமை அன்னைக்கு மீன் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறான். சாரி, மீன் பிடிக்கக்கூடாது. சரியா? உங்களை வந்து என்ன செய்யக்கூடாது, அதை நீங்கள் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படித்தான் அவங்க சட்டம். நீங்கள் என்ன செய்யலாமே, பிடிச்சி அங்கேயே விட்டுடலாமே, கடலுக்குள்ளே வச்சுருக்கலாம். இந்த இப்போ கடலில் இது போட்டு வளர்க்குறாங்கல்ல, தொட்டி மாதிரி கட்டி, அந்த மாதிரி செய்யலாமே அப்படின்னா அப்படியும் ஒரு நபர் செஞ்சாங்களாம். என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா, அந்த சனிக்கிழமை அன்னைக்கு இருக்கிற மீன், கடலுக்குள்ளே இருக்கிற பெரிய பெரிய மீன்லாம் மேலே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. சின்ன சின்ன மீன்லாம் இல்லை, பெரிய பெரிய மீனாக வந்து மேலே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அப்போ என்ன செய்வாங்களா, இவங்க அந்த தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு மறுபடியும் என்ன செய்யறது, அந்த செவில் பகுதி இருக்குல்ல, அதில் வந்து அந்த கொக்கி மாதிரி மாட்டிடுறது. நம்ம தூண்டிலில் வந்து அந்த 2 V ஷேப்பில் இருக்கும், அதுதான் போய் மாட்டுறது. அப்போ இவங்க என்ன செய்கிறது, அந்த மீனை பிடிச்சிட்டு அந்த தூண்டிலை கழட்டிட்டு, அல்லது அந்த தூண்டிலை வந்து வட்ட மாதிரி ஒரு மாதிரி மாட்டி அதனுடைய கழுத்து பகுதியில் மாட்டிட்டா அது எங்கேயும் ஓட முடியாது, இழுத்தா பிச்சுக்கிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மாட்டி மறுபடியும் கடல்லே விட்டுறது. இவங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை போய் எடுக்கிறது. மொத்தத்தில் ஏதோ ஒரு ரீதியில் மீனை பிடிக்கிறதுக்கு அவங்க ஆயத்தமாயிட்டாங்க. இப்போ இங்கே வந்து 3 பிரிவாக பிரிகிறாங்க. ஒரு பிரிவினர் மீனை பிடிச்சிட்டாங்க, மீனை பிடிக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. இன்னொரு பிரிவினர் என்ன செஞ்சாங்க, மீன் பிடிச்சவங்களுக்கு வார்னிங் கொடுத்தாங்க, பிடிக்கக்கூடாதுங்கிறது சட்டம், எதுக்கு நீங்கள் போகிறீங்க. இப்போ நம்மளில் வந்துட்டு என்ன செய்கிறோம், ஒருத்தவங்க வந்து தப்பான இபாதத்திலையோ அல்லது வேறு எதுலையோ செய்ய போகும்போது நம்ம தடுக்க வேண்டியது, இங்கே இருக்கக்கூடிய அந்த நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் தடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. விஸ்வநாதன் சொன்னாங்க, குழப்பமான ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களால் ஒரு பிரச்சனை நடக்குது, அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு கையால் தடுக்கணும். செய்யாதப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையால் தடுக்கணும். இல்லையா நாவால் தடுக்கணும். அவங்கள்ட்ட போய் சொல்லணும், இங்கே பாருங்கள் நீங்கள் செய்கிறது தப்பு, மார்க்கத்தில் இது அனுமதி கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அனுமதியே இல்லை, நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் அந்த செயலை சொல்லி காமிச்சு மார்க்கத்தினுடைய விஷயத்தை சொல்லி வாயால் தடுக்கணும். 3வது ஒரு விஷயம், சொன்னால் இவர் கேட்க மாட்டார், சொன்னால் இவர் கேட்க மாட்டார், இவரை போய் தடுத்தாலும் பிரச்சனை பெருசாக வரும். நம்ம இவர்கிட்ட போய் சொல்கிறத விட அல்லாஹ்வும் பிஸ்மில்லான்னு ஒதுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது மனதால் வெறுத்து ஒதுக்குறது. அப்போ இந்த 3 விஷயங்களை சொல்லி காமிக்கிறாங்க. இங்கேயும் 3 பிரிவினராக பிரிகிறாங்க. என்னென்ன, முதல் பிரிவினர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்தை மீறிட்டாங்க. 2வது ஒரு பிரிவினர்கள் மீன் பிடிக்க போனவங்களை தடுக்கிறாங்க, நீங்கள் போகாதீங்க, மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. 3வது ஒரு பிரிவினர் இருக்காங்க இல்லையா, இந்த 3வது பிரிவினர்கள் நம்ம அந்த ஹதீஸில் வந்த மாதிரி மனசால வெறுத்து ஒதுக்குறாங்க. இவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, அப்போ தடுக்கிறாங்களா, அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு போய் தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அவங்கள, அவங்க தான் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு தெரியாதா, இவங்கெல்லாம் எங்கே கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த தடுத்த நபர்கள் 2வது கூட்டம் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, நாளை கியாமத்தில் நின்று அல்லாஹ் கேட்டாண்டா என்ன பதில் சொல்லுவேன், உன் கண்ணு முன்னாடி நடந்துச்சுல நீ ஏன் தடுக்கலை அப்படின்னு அல்லாஹ் என்கிட்ட கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம், அதனால் தடுக்கிறோம் அப்படின்னாங்க. இந்த 3 பிரிவினராக பிரிகிறாங்க. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்க, இந்த 3 பிரிவினர்களில் 3 பேர் பிரிஞ்சு நிற்கிறாங்க. இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கருத்தும் ஹஸரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய 2 பேரும் தான் இந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி எனக்கு சில விஷயங்கள் அவங்ககிட்ட தான் நான் கேட்டேன், நான் அவங்கள போய் பார்க்க போன இடத்துல ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னாக்க குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தாங்க அவங்க. அப்போ அவங்க குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும்போது எந்த பேஜ் எடுத்துருக்காங்க, சூரத்துல் ஆராஃபில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ஓதிக்கிட்டு இருக்க போகும்போது அழுகிறாங்க, தேம்பி 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 அழுகிறாங்க. யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறாங்க. அழுதா இப்போ இவங்களால போய் பேசவும் முடியல. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போய் பார்த்து பேசணும்னு நினைக்கிறாங்க, பேச முடியலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. என்னதான் எதுக்கு அழுகிறாங்கன்னு தெரியலையே, ஏன் இப்படி இந்த அளவுக்கு தேம்பி அழுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க முடிக்கிற வரையும், அவங்க அழுது முடிக்கிற வரையும் நான் வெயிட் பண்ணிகிட்டு நின்றேன். அப்புறம் போய் கேட்டேன், எதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹஸரத் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ஏன் உங்களுக்கு தெரியல, நீங்கள் வந்து பார்த்தது இல்லையா குர்ஆனில் ஆயத்து, இஸ்ரவேலர்களுடைய அந்த பனி இஸ்ரவேலர்களை யூதர்களை அவங்கள அல்லாஹ் எப்படி மாற்றினா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா, அவங்கள வந்து குரங்கா மாற்றின விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் தெரியும். அதில் 2 பிரிவினர்களுக்கு விஷயத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். அதாவது ஃபஸ்ட்டு பிரிவினருக்கு தண்டனை பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டான். யாருக்கு? மீன் பிடிக்க போனாங்கல்ல, இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டான். 2வது ஒரு பிரிவினர் தடுத்தாங்கல்ல,
இவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அவங்கள வெற்றியாக்கி விட்டான். 3வது ஒரு பிரிவினர் ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்டாங்கல்ல, அவங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியலை. ஹஸரத் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, அவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், அவங்களையும் வெற்றியாளர்கள் கூட்டத்தில் சேர்த்துட்டான் அப்படிங்கிற விஷயத்தை இப்னு அப்பாஸ் கொண்டு வர்றாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த விஷயத்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்ன பின்னாடி தான் எனக்கே தெரியும், அதுவரையும் எனக்கு அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது, அந்த 3வது பிரிவினர் சம்மந்தமாக எதுவுமே எனக்கு தெரியாது, நான் ரொம்ப நாளாக அவங்களுடைய விஷயங்களை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு தோரணையில் யார் சொல்கிறா? ஹஸரத் இக்ரிமா ரலியல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. ஹைர், அப்போ இங்கே வந்து சொன்ன பின்னாடி ஆமாம், அப்போ அவங்களுடைய நிலைமையை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ தடுத்தாங்கல்ல, இந்த தடுக்கிறாங்கல்ல, நீங்கள் செய்யாதீங்கப்பா, இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க அதை தடுக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய நாட்கள் இவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு எழுதுறாங்க. உடனே இந்த பனிஷ்மெண்ட் இறங்குச்சா அப்படின்னாக்க உடனே எல்லாம் கொடுக்கலாம், வாய்ப்பை கொடுக்குறான். இப்போ ஒரு அடியார் வந்து இந்த உலகத்தில் வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஏற்கனவே செஞ்ச உடனே பாவத்தை தண்டனையை கொடுத்துறது கிடையாது, பனிஷ்மெண்ட் பண்ணிடுறது கிடையாது. அவங்களுக்குன்னு சில வாய்ப்புகளை ஏற்படுத்துறான். எப்பயாவது தௌபா செய்ய மாட்டானா, எப்படியாவது தௌபா செய்யட்டும். இது எங்கேனாக்கா அல்லாஹ்வுக்கும் அடியாருக்குள்ள விஷயத்தில் மட்டும்தான் அல்லாஹ் அந்த மாதிரி வெயிட் பண்ணுவான். அடியாருக்கும் உள்ள விஷயத்தில் அல்லாஹ் இறங்க மாட்டான். நம்ம திரும்ப சொல்லணும், அல்லாஹ் மன்னிச்சிருவான், மன்னிப்பான். எப்போனாக்கா அவனுக்கும் உள்ள விஷயத்தில் தொழுகாமல் விட்டுட்டோம், ஜக்காத்து கொடுக்காமல் விட்டுட்டோம், ஹஜ் செய்யாமல் விட்டுட்டோம், இதெல்லாம் வாய்ப்பு இருந்து ஹஜ் செய்யாமல் விட்டுட்டோம், அதில் வேறு எதையாவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிட்டோம், அல்லது மார்க்கத்தில் ஆகுமாக்கப்பட்டதை வேணான்னு தடுத்துட்டோம், அப்படி முடியுமா? மார்க்கத்தில் ஆகுமாக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் வேணான்னு தடுக்க முடியுமாட்டாக்க முடியும். குரானில் ஆயத்து எல்லாம் வந்திருக்குது. நாயகம் வந்து ஒரு பொருளை வந்து ஐஷாமா விரும்பி கொடுத்துருவாங்க. அப்போ நாயகம் சொல்லுவாங்க, இது எனக்கு நானே தடுத்துக்கிட்டேன் அப்படிம்பாங்க. அப்போ உடனே அல்ல ஆயத்தை இறக்கிச்சேன், நான் ஹலால் ஆக்கின ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் ஹராம் ஆக்குறீங்க, உடனே ஆயத்தை இறக்கணும். அப்போ அந்த மாதிரி ஏதோ ஒன்று இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குருவான். நம்ம அவன்கிட்ட போய் தௌபா செஞ்சிட்டோம், இஸ்திக்ஃபார் அதிகமாக ஓதுறோம், நான் பாவங்கள் மன்னிப்பு கேட்குறோம், அதனால் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடியானுக்கும் உள்ள விஷயத்தில் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். சரி, இந்த ஊர்வாசிகள் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இந்த மீன் பிடிக்க போகிற விஷயங்கள் வந்து அந்த ஊர் மக்களுக்கு மத்தியில் பரவ ஆரம்பிக்குது. அந்த ஊர் மக்கள், அந்த ஊர் பேர் வந்து ஐலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமவாசிகளுக்கு மத்தியில் பரவ ஆரம்பித்த பின்னாடி இவங்க தடுத்தாங்கல்ல, அந்த நீங்கள் இப்படி செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்தாங்கல்ல, கடைசியாக அவங்க ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க. இங்கே வந்து ஆயத்து வந்து அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த வார்னிங், அந்த பனிஷ்மெண்ட்டை மீறி நீங்கள் என்ன செய்கிறீங்க, மீன் பிடிக்கிறதுக்கு ஆயத்தமாகறீங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிடும். 2 ரிவாயத்து கொண்டு வர்றாங்க. ஒன்று வந்து நாங்கள் உங்களுக்கு தண்டனை இறங்கும்போது நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வர்றாங்க. இன்னொரு விஷயம், உங்களுடைய தண்டனை இறங்க போகும்போது நாங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டோம். நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தண்டனைங்கிறது ரொம்ப கொடூரமானதாக இருக்கும். எந்த அளவுக்கு அல்லாஹ் இறக்க முடியவனோ அந்த அளவுக்கு அல்லாஹ் பிடியும் கடுமையானதாக இருக்கும். உங்களுடைய இறைவனுடைய பிடி மிக கடுமையானது, கொஞ்சம் கூட மறந்துடாதீங்க அப்படின்னு பல ஆயத்துக்களில் வந்திருக்குது. அப்போ நம்ம பயப்படணும், அல்லாஹ்வை பயப்படணும் நோக்கம் வந்துட்டு, இப்போ டீச்சருக்கு பயப்படணும்னா எதுக்கு பயப்படணும்? நம்ம ஹோம்ஒர்க் பண்ணியாச்சு, கிளாஸ் ஒர்க்கு நம்ம பண்ணியாச்சு, எதை ஹஃபல் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க அதான் ஹஃபல் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாணவன் பயந்துகிட்டே பள்ளிக்கூடத்துக்கு போவானா? பயப்பட மாட்டார். ஏன்னா செகு சொன்ன எல்லா விஷயத்தையும் இவர் செஞ்சிட்டார், அதனால் பயப்பட மாட்டார். எப்போ பயப்படுவாங்க? செகு சொன்ன இந்த விஷயங்களை செய்யாமல் இருந்தால் அந்த மாணவன் என்ன செய்வார்? பயப்படுவார். செகு அடிப்பாங்களே, செகு பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்களே, வெளியே கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்களே, ஏதோ ஒரு ரீதியில் அவர் பயப்படுவார். இங்கே அல்லாவும் இப்படித்தான். நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன், அதுக்காக செகுவும் அல்லாஹ் ஒன்றா அப்படின்னு கேட்டக்கூடாது, விளங்குறதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். சரி, இப்போ அல்லாஹ் வந்து சொன்ன சட்டத்திட்டங்களை பனிஷ்மெண்ட் இறக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்க, இங்கே வந்து அல்லாஹ் அழித்தது வந்து ஒரே ஒரு கிராமவாசிகள் மட்டும்தான். அந்த ஊர் வாசிகள் என்ன செய்கிறாங்கன்னாக்க 2 செவர் கட்டுறாங்க. செவர் ரொம்ப உயரமாக உள்ள செவர் கட்டுறாங்க. இதில் அந்த 2 கூட்டத்தார்கள் இருக்காங்க இல்லையா, ஒன்று தடுத்தவங்க, ஒன்று தடுக்காதவங்க. இந்த 2 பிரிவினர்களும் ஒரு பக்கம் செவத்துக்குள்ளே போயிட்டாங்க. கற்பனை பண்ணிக்கோங்க, இந்த மாதிரியே கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு செவரு, இந்த பக்கம் பின்னாடி ஒரு செவரு. இதில் வந்து ஒன் சைடு வந்து யார் இருக்காங்க? தடுக்கப்பட்ட நபர்கள், அதாவது அந்த மீன் பிடிக்க போகாதவங்க. 2 பிரிவினரும் ஒன் சைடு இருக்கிறாங்க, நடுவில் பாதை. அந்த பக்கம் வந்து மீன் பிடிக்க போன ஊர்வாசிகள் இருக்கிறாங்க அந்த பக்கம்.
இப்போ இவங்க என்ன செய்கிறது, பகல் நேரங்களில் இந்த வாசல் ஒன்று வச்சுருப்பாங்க, நைட்டில் அந்த வாசலை அடைச்சிருவாங்க, கதவு பூட்டிடுறது. பகலில் என்ன செய்வாங்க, திறப்பாங்க. இவங்க தேவைகளை என்ன செய்வாங்க, 2 பேருக்கும் பொதுவான பாதை இந்த பாதை, வெளியே ஆவாங்க, போய் தேவையெல்லாம் முடிச்சுக்கிடுவாங்க. அப்படி ஒரு நாள் பார்க்குறாங்க, கதவு திறக்கப்படலை. எங்கே, ஆப்போசிட் அந்த மீன் பிடிக்க போனாங்கல்ல, இவங்களுடைய கதவுகள் திறக்கப்படலை. ஆனால் ஒரே சத்தமாக இருக்குது. இப்போ இவங்க வந்து வழக்கம்போல கதவை திறக்கிறாங்க, ஜாமானை வாங்குறாங்க, எங்கெங்கே போகிறாங்களோ தேவைகளை முடிக்கிறாங்க, எப்பவும் போல் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, மார்க்கெட்டுக்கு போகிறத போயிடறாங்க, இவங்க தேவைகளை பரிபூர்ணமாக முடிக்கிறாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இப்போ நம்மளே ஒரு இருக்கோம்ல, அப்பார்ட்மெண்ட்டை விட்டுருங்க, அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பக்கத்து வீட்டில் என்ன நடந்தாலும் தெரியாது. ஆனால் தாமான் வீடுகளில் ஏன் அவன் கதவை ஏன் திறக்கலை நம்ம கேட்போம். இப்போ பக்கத்தில் நாய் குலைச்சிட்டே இருக்குமே, ஏன் குலைக்கலை, என்னாச்சு, அவங்க வீட்டில் யாருமே காணா, நம்ம கேட்போம். இந்த கிராமத்து கம்பத்து வீடுகள்லாம் இதெல்லாம் நடக்கும். அப்பார்ட்மெண்ட் வீட்டில் மட்டும்தான் பக்கத்து வீட்டில் என்ன நடந்தாலும் நம்ம கண்டுக்கிறது இல்லை, அப்படியே நடந்தாலும் நம்ம கதவு திறக்கிறது இல்லை. இது அப்பார்ட்மெண்ட் வீட்டில் பெரும்பாலும் நடக்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி பார்த்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, கதவை திறக்காமல் இருக்கும்போது ஒரு ஏணியை வச்சு ஒரு ஆளை ஏற சொல்கிறாங்க. ஆப்போசிட்டில் ஒரு ஏணியை வச்சு ஏறுங்க மேலே, என்ன நடக்குதுன்னு பாருங்க அங்கே உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க ஏறுறாங்கல்ல. ஏறுன்னு பார்த்தாக்க அந்த ஏறி பார்த்த நபர் சொல்கிறார், அல்லா மேலே சத்தியமாக சொல்கிறேன், இங்கே எல்லாமே மனிதர்களே இல்லை அப்படிங்கிறாங்க. மனுஷங்க யாருமே இல்லை, எல்லாம் குரங்கா இருக்குது, குரங்குக்கு எப்படி வால் இருக்குமோ இங்கேயும் வால் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இமாம்கள் சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி தான் குரங்குன்ற ஒரு ஜீவனை கொண்டு வந்தானா அல்லாஹ் அப்படின்னாக்க இல்லை. அதுக்கு முன்னாடியே உலகத்தை படைக்க போகும்போதே என்னென்ன ஜீவனை அல்லாஹ் படைக்கணும்னு நாட்டத்தில் வச்சுருந்தானோ எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சிட்டான். அதுக்கு முன்னாடியே எல்லா ஜீவராசிகளும் உலகத்தை படைக்க போகும்போது எல்லாம் படைச்சு முடிச்சுட்டான். இவங்களை அதுக்கு ஒரு ஒப்பாத்தான் ஆக்கி வச்சானுடைய, இவங்க மூலியமாக தான் குரங்கா வந்துச்சு அப்படிங்கிறது இல்லை. சரி, இமாம்களுக்கு மத்தியில் இந்த குரங்கா மாறின விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் கொண்டு வர்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அல்லாஹ் மாற்றினது வந்து உருவத்தை மாற்றலை, அவங்களுடைய உள்ளங்களை தான் மாற்றினா அப்படின்னு கொண்டு வர்றாங்க. உள்ளங்களை மாற்றுறதுனா எப்படின்னாக்கா, இப்போ ஒருத்தனை யாராச்சும் நம்ம வீட்டில் திட்டுறோம், எப்படி திட்டுறோம் அப்படின்னு சொன்னாக்க, எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறோம். எதுக்கான திட்டம்னாக்கா, சோம்பேறியாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, எருமை மாடு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்க பற்றியா, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறது. அப்போ அதனுடைய தன்மைகள் உங்ககிட்ட நம்மக்கிட்ட அந்த நபர்கிட்ட இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறோம், எருமை மாடுன்னு திட்டுறது. அல்லது ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்கிறாரு வீட்டில், என்ன செய்யும், ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கான், அப்போ என்ன செய்யும், வீட்டில் ஏன்டா நாய் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிற, இந்த மாதிரி அந்த மிருகத்தினுடைய குணங்கள் இருக்கிறத வச்சு தான் நம்ம அந்த மாதிரி வார்த்தையை சொல்லி திட்டுறோமே. அந்த மாதிரி அந்த குரங்குனுடைய குணங்களை இங்கே இவங்களுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சில முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வராங்க. அப்படின்னா இங்கேருந்து அங்கே தாவுறது, அங்கேருந்து இங்கே ஓடுறது, அந்த குரங்கு எப்படி கூச்சல் போடுமோ அந்த மாதிரி கூச்சல் போடுறது, இந்த மாதிரி சொல்கிறாங்க. அல்லாஹ். அடுத்து இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்களுடைய குணங்களை மாற்றலை. இப்போ சொன்ன மாதிரி தோற்றத்தையே எல்லாம் மாற்றிட்டான், மனுஷங்களுடைய உருவமே இல்லை, அதுக்கு ஆதாரமாக பின்னாடி சில விஷயங்களை கொண்டு வர்றாங்க. ஆனால் இதுதான் சரியான சொல் அப்படின்ட்டு கொண்டு வர்றாங்க. அப்போ ஏறி பார்க்குறாரு, குரங்கா இருக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட சொல்கிறாங்க, உள்ளே இறங்கி கதவை திறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நபர் உள்ளே இறங்குறார். உள்ளே இறங்கி கதவை திறந்து உள்ளே போனாக்க இவங்க பார்த்த பார்வை அத்தனை பேரும் குரங்காத்தான் பார்க்குறாங்க. நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம இப்போ இங்கே இல்லை, ஊரில் பார்த்தோம்னாக்கா வஹாபி கொள்கையுடைய சில பேர். இன்றைக்கி உள்ள சூழ்நிலை எப்படி நடக்குது அப்படின்னாக்க, நிர்பந்த உதாரணத்துக்காண்டி சொல்கிறேன் இதை, சரியா? எப்படி நடக்குது அப்படின்னாக்க, அத்தா சொன்னது ஜமாத்தாக இருப்பார், மகன் வந்து வஹாபி கொள்கையில் ஏதோ ஒரு கொள்கையில் இருப்பார். ஏன்டா வஹாபிலே பல கொள்கைகள் பிரிஞ்சுக்கு போய் கிடக்குது இப்போ. அப்போ அவங்களுக்கு மத்தியிலையும் கருத்து வேறுபாடுகள், உதாரணத்துக்கு எங்களோட பெருநாள் நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் செய்வாங்க. அங்கே தான் மாட்டிக்கிட்டு நிற்கும். மச்சான் ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க. சுன்னா ஜமாத்தில் உள்ளவங்க எப்போவுமே அந்த பொறையை பார்த்து ஆதாரப்பூர்வமாக நம்ம கிடச்சிருக்குது அப்படின்னு வந்த பின்னாடி தான் என்ன செய்வாங்க, பெருநாள் கொண்டாடுறது. இப்போ வஹாபிகளில் இன்னொரு கூட்டம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்க, சவுதியில் இன்றைக்கி பெருநாள் கொண்டாடுறாங்க, அதனால் நான் கொண்டாடுறேன்னு கொண்டாடிடுவார். இன்னொருத்தர் என்ன செய்வார், சவுதியில் கொண்டாடினாலும் நான் அதை ஏற்றுக்கிற மாட்டேன், இங்கே நான் எங்கே இடத்துல இருக்கிறேனோ அங்கே எனக்கு அந்த ஆதாரபூர்வமான செய்தி கிடைக்கணும். அப்போ என்ன செய்வாங்கன்னாக்க, இன்னொரு பகுதியில் உள்ள வஹாபி கூட்டம் நாங்கள் இன்றைக்கி பார்த்தோன்னு அறிவிப்பாங்க அவங்க ஏரியாவில். அதனால் 2வது நாள் இவர் பெருநாள் கொண்டாடுவார். ஒரே வீட்டில் நாள் ஒருத்தர் பெருநாள் கொண்டாடுவார், 2வது நாள் ஒருத்தர் பெருநாள் கொண்டாடுவார், 3வது நாள் சுன்ன ஜமாத் அறிவிப்பாங்க, இன்றைக்கி தான் நாங்கள் இப்போ பொறையை பார்த்தோம், ஆதாரபூர்வமான செய்தின்னு அவங்க ஃபத்துவா வெளியாக்குவாங்கல்ல. 3வது நாள் யார் கொண்டாடுவாங்க, சுன்ன ஜமாத்துக்காரங்க கொண்டாடுவாங்க. இப்போ ஒரே குடும்பத்தில் 3 விதமாக பெருநாள் கொண்டாடுறது. அதே மாதிரி தான் இங்கே இவங்களை பார்த்த உடனே அடையாளங்கள் யாருக்கும் தெரியல.
ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபர்கள். ஆப்போசிட் பார்ட்டியில் மச்சான் வந்து குரங்கா மாறி இருக்கிறாரு, இந்த பக்கம் மச்சனை வந்து மனிதனாக நிற்கிறாரு. இந்த 3 பிரிவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பிரிவில் நிற்கிறாங்க. ஒரு குடும்பம் ஒரு சாரார் வந்து குரங்கா போயிட்டாரு, இன்னொருத்தர் தடுத்த கூட்டத்தில் நிற்கிறாரு, இன்னொருத்தர் எதுவுமே பேசாத கூட்டத்தில் நிற்கிறாரு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பிரிவாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. அந்த மாதிரியே எல்லாம் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அப்போ அதுக்கு பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்க, ஆனால் அந்த குரங்கா மாறினாங்கல்ல அவங்களுக்கு தெரியுது, இவர் தான் நம்ம அத்தா, இவர் தான் நமக்கு மச்சான், இவர் தான் நமக்கு அக்கா, இவர் தான் நமக்கு அம்மா, இவங்க தான் நமக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கா மாறினாங்களா அந்த குரங்குகளுக்கு தெரியுது. அப்போ என்ன செய்கிறாங்க, நேராக வந்து அவங்க பக்கத்தில் நின்றுட்டு அழுகிறாங்களாம். அந்த குரங்கு நேராக வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரியலண்டா, சொன்னால் கொஞ்சம் கடுமையான வார்த்தையாக போயிடும். அந்த மச்சான் வந்து குரங்கா மாறினார்ல, அந்த மச்சான் வந்து நேராக வந்து மச்சனன்கிட்ட வந்துடுவார். அல்லது அத்தா மகன் வந்து குரங்கா மாறினார்ல, நேராக அத்தா கிட்ட வந்து நின்றுக்கிட்டு அழுகிறாரு. அல்லது அக்கா வந்து குரங்கா மாறி இருப்பாங்க, இவங்க வந்து என்ன செய்கிறது, இவங்க பக்கத்தில் வந்துட்டு அழுகிறது. அப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்களாம், இந்த 2 பிரிவினர்களும் சொன்னாங்களாம் அவங்கள பார்த்து, நாங்கள் தான் உங்கள்கிட்ட சொன்னோம்ல மீன் பிடிக்க போகாதன்னு சொன்னோம்ல, எங்கள் பேச்சை மீறி போனீங்கல்ல, அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வரும்னு ஆரம்பத்திலே உங்களுக்கு வார்னிங் கொடுத்தேன் தானே, அப்போ நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் சொன்னாங்களாம். 3 நாட்கள் அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னு எழுதுகிறாங்க. 3 நாட்களுக்கு அப்புறம் என்ன செஞ்சிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. இது ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க, இது ஒரு விஷயம். இன்னொரு சில முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அங்கே வந்து மாற்றப்பட்டது குரங்குகளாக மாற்றப்பட்டது யார் அப்படின்னு சொன்னாக்க, குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹின்சீராகவும் மாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. சரி, இவங்க எப்படி மாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, இவங்க சொல்லக்கூடிய கருத்து சில பேர்த்த, அதாவது இளைஞர்கள் எல்லாருமே குரங்கா மாற்றப்பட்டாங்க. இளைஞர்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் வந்து குரங்கா மாற்றிட்டான், வயசானவங்க எல்லாத்தையுமே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், பன்றியாக மாற்றிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க கொண்டு வர்றாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வர்றாங்க. இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் அப்படி இல்லை, ஆண்கள் எல்லாத்தையும் குரங்காகவும் பெண்கள் எல்லாத்தையும் பன்றிகளாகவும் அல்லாஹ் மாற்றினா அப்படின்ற விஷயத்தையும் முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வர்றாங்க. அல்லாஹ் மொத்தத்தில் அந்த யூதர்கள் எல்லாருமே பன்றிகளாக குரங்குகளாக மாற்றப்பட்டாங்க அப்படிங்கிறது தெளிவான அல்லாஹ்வுடைய ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். அப்போ சில முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்லி காமிக்கிறாங்க, இது வந்து அவங்களுக்கு மட்டும் உள்ள விஷயம் இல்லை, யூதர்களுக்கு மட்டும்தான், யூதர்கள் சட்டத்திட்டங்களை மாற்றினாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அல்லாஹ் செஞ்சுருக்கான், அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, இது வந்து நமக்கும் இதில் ஒரு பாடத்தை சொல்லித்தர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வராங்க. என்ன அப்படின்னாக்க, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி காமிச்சதாக ஹஸரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை வந்து கொண்டு வர்றாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, யூதர்கள் செய்ததை போன்று மலிவான தந்திரத்தின் மூலமாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, இறைவன் அல்லாஹ்வன் தடை செஞ்ச விஷயங்களை நீங்கள் செஞ்சிடாதீங்க நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அதாவது யூதர்கள் செஞ்ச மாதிரி மலிவான விஷயங்கள், ஹராமான விஷயங்களை ஹலாலாக்கணும் அப்படிங்கிறதுல நீங்களும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை வந்து இவங்க இப்னு கஸீர் இமாம் எடுத்து ஆதாரமாக காமிக்கிறாங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னாக்க, அல்லாஹு தஆலா நமக்கு எந்த சட்டத்திட்டத்தை சொல்லி இருக்கிறானோ, ஃபாலோ பண்ணி நடக்கணும்னு சொல்லி இருக்கிறானோ, அந்த சட்டத்திட்டங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கணும், ஃபாலோ பண்ணி நடக்கணும். இப்போ நம்ம தஃப்சீர் கிளாஸ் நடத்துகிறோம், இதன் நோக்கமும் இதனுடைய நியத்தும் சரி. அதேமாதிரி பல இடங்களுக்கு நம்ம சிராமாவுக்கு போகிறோம், அதனுடைய நோக்கம் என்னன்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையை தர்த்தீப்படுத்தணும். தப்புங்கிறது சராசரி மனிதர்கள் பலகீனமான அடியார்கள் தான், யாரும் வந்து வேண்டும்னு செய்கிற தப்பு கிடையாது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை தவறுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அடியார்களில் சிறந்தவங்க யார் அப்படின்னாக்கா, அந்த பாவத்தை நினச்சி அல்லாஹ்ட்ட தௌபா பண்ணுறது. அல்லாஹ்வுக்கும் அடியாருக்குள்ள விஷயமாக இருந்தால், அடியாருக்கும் உள்ள விஷயமாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க, எந்த நபருக்கு நம்ம தொல்லை கொடுத்தோமோ அந்த நபர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும். அல்லது எந்த நபர் நமக்கு தொல்லை கொடுத்தாங்களோ, எந்த நபருக்கு நம்ம தொல்லை கொடுத்தோமோ அவங்கள்ட்ட போய் நேரடியாக மன்னிப்பு கேட்கறது. இந்தப்பா உன்ட்ட நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், ஏதோ ஷைத்தான் வந்து என்கிட்ட வந்து அப்படி நடந்துக்கிட்டான். உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க, ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிச்ச ஒரு விஷயம், விருந்தால் சம்பவம், பெரிய சம்பவம் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. விருந்து சம்பவம் அந்த நேரத்தில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, கோபப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சத்தியமாக நான் வந்து சாப்பிட மாட்டேன்,
என்னால் தான் நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க. யார் சொல்கிறது? அபூபக்கர் நாயகம் சொல்கிறாங்க, என்னால் தான் நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனால் அதுக்கு பிற்பாடு வந்துட்டு சில விஷயங்கள் நடக்குது. அப்போ வந்து மறுபடியும் என்ன செய்கிறாங்க? அப்போ அபூபக்கர் நாயகம் சொன்னால், அந்த நேரத்தில் ஷைத்தான் வந்து என்கிட்ட வந்துட்டான். அப்போ நடந்த சம்பவம் சைத்தானுடைய புறத்துலேருந்து வந்தது. யார் சொல்கிறது? அபூபக்கர் நாயகம் சொல்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த விருந்துக்கு வந்து எடுக்க சாப்பாடு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு எழுதுறாங்க அந்த விருந்துடைய சம்பவத்தில் சொல்ல போகும்போது. இப்போ ஷைத்தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சூழ்ச்சியை ஏற்படுத்துவான். அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னாக்கா, டக்குன்னு இறங்கிடணும். ஒரு நேரம் விட்டால் நமக்கு புரியுறதுக்கு நல்ல சில வாய்ப்புகளை கொடுப்பான். நீங்கள் செஞ்சது தப்பு அப்படிங்கும்போது நமக்கு சிந்தனையில் அல்லாஹ் போட போகும்போது டக்குன்னு இறங்கிடணும். அல்லாஹுக்கான் நான் இறங்கினேன். மன் அஹப்பலில்லா வ அபுஹலில்லா வ அத்தாலில்லா வ மனாலில்லா ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான். உங்களுக்கு ஈமான், நம்ம எல்லாத்துக்கும் ஈமான் பரிபூர்ணமாக ஆகணும் அப்படின்னாக்க எதுவாக இருந்தாலும் அல்லாஹுக்காண்டி செய்யணும். அவங்க முகஸ்துதிக்காண்டி செய்யக்கூடாது. முகஸ்துதினாக்க அவன் நம்மளை பார்க்கணும், அல்லது நம்ம எந்த நபர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமோ அந்த நபர் வந்து நம்மளை வந்து புகழணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போகக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, அதுக்காக நான் போகிறேன், அதுக்காக நான் நேசிக்கிறேன், அதுக்காக நான் வந்து இதை தடுக்கிறேன், அல்லாஹுக்காண்டி எதாக இருந்தாலும் செய்கிறேன். எதுவாக இருந்தாலும் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் ஒரு செயல் இருந்துச்சுன்னு சொன்னாக்க கண்டிப்பாக அதில் வெற்றி இருக்கும், பரக்கத்து இருக்கும். இப்போ இங்கேயும் சொல்லி கொடுக்குற நோக்கம் வந்து அல்லாஹ் எதை சொல்லிட்டான், அல்லாஹ் சொல்லிட்டான், அதனால் நம்ம செய்யணும். ஏன் இப்படி சொன்னால் லாஜிக்கே இல்லையே, சம்பந்தம் இல்லையே, இப்போ உள்ள சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லையே, அந்த பேச்சுக்கே இடம் இருக்கணும். லாஜிக்கும் இந்த இஸ்லாமுக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை சட்டத்திட்டங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டான்னு சொன்னாக்க அது கண்டிப்பான முறையில் செஞ்சு தான் ஆகணும், மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. அப்போ இந்த ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸு நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. அவங்களுக்கு எப்படி சனிக்கிழமை மீன் பிடிக்க போகக்கூடாது, நீங்கள் அந்த அன்னைக்கு போனால் உங்களுக்கு குற்றங்கள் கிடைக்கும்ன்ற சட்டம் இருக்குதோ, அதே மாதிரி நமக்கு மெயினாக உள்ள சட்டம் அதுக்கும் இதுக்கும் ஒத்து போகுது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து நம்ம மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி மற்ற விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறணும். ஜும்மாவுடைய தொழுகையும் அந்த சனிக்கிழமை ஜும்மாவும் அது ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால நான் வெள்ளிக்கிழமையை மட்டும் நான் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி மற்ற விஷயங்களையும் நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். எந்த ஹராமான விஷயங்கள் செய்தாலும் பனிஷ்மெண்ட் இருக்குங்கிறது உண்மை, அதில் மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. அல்ல நம்ம எல்லாத்தையும் அந்த ஹராமான செயல்கள் செய்கிறதுலேருந்து பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். இதுவரையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா அல்லாஹ் அதுலேருந்து நம்மளை எல்லாத்தையும் இனிமேல் செய்யாத அளவுக்கு நம்மளை பாதுகாக்கணும். சரியா? அது நம்மளுடைய இபாதத்துக்கு மூலியமாக அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். சரி, அதுக்கடுத்து இந்த ஐலான்ற அந்த கிராமம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு மத்தியில் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் கொண்டு வர்றாங்க. அந்த ஐலாங்கிறது வந்துட்டு ஒரு கடலோரத்தில் உள்ள ஒரு கிராமம், கடல் அந்த ஊருக்கு பக்கத்தில் கடல் இருக்குது. இது வந்துட்டு ஹுல்சும் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கடல் அந்த ஓரத்தில் இருந்தால் இது வந்து ஆரம்பிக்குது. இது சவுதி அரேபியாவில் உள்ள மதியூன் அப்படின்னு சொல்லக்கூடிய சினாய் தீபகரத்துக்கும் அந்த சினாய் தீபகரத்தில் உள்ள தூர்சினா மலைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு இது யார் கொண்டு வர்றாங்க அப்படின்னாக்க இந்த விஷயத்தை சொல்கிறது ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. இதே விஷயத்தை தான் ஹஸரத் இக்ரிமா ரலியல்லாஹு அவங்களும், ஹஸரத் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும், ஹஸரத் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும், ஹஸரத் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் இதே கருத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ பெரும்பாலான பிரபலமான முஃபஸ்ஸிரீன்கள் கருத்துப்படி இது வந்து சினாய் தீபகரத்துக்கு பக்கத்தில் அந்த தூர்சினா மலைக்கும் இடையிலே உள்ளது அப்படிங்கிறத இவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹு அலம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வலகத் அலிம்துமுல்லதீன ததவ். உங்களுடைய முன்னோர்கள் வரம்பு மீறியதை நீங்கள் நினச்சி பாருங்கள். அதை வலகத் அலிம்துமுல்லதீன ததவ் மின்கும் ஃபிஸ் சபதி. சனிக்கிழமைகளில் உங்களுடைய முன்னோர்கள் வரம்பு மீறியதை நீங்கள் நினச்சி பாருங்கள். அவங்க வரம்பு மீறினதுனால நான் ஒன்று சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? ஃபகுல்னா லஹும். அவர்களுக்கு நான் சொன்னேன், கூனு கிரதத்தன் ஹாசியின். நீங்கள் சபிக்கப்பட்ட குரங்குகளாக ஆகிவிடுங்கள். இழிவடையப்பட்ட கேவலமான குரங்கா போயிருங்க. குரங்கு இனத்திலேயே கேவலமான குரங்கு இனம்னு இருக்கும் இல்லையா, கன்றாவியான செயல் செஞ்சுதான், அந்த மாதிரி கேவலமான குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்கள்ட்ட. ஃபஜால்நாஹா நகாலன். அதே மாதிரி நாம் இந்த கிராமவாசிகளுக்கு நாம் எப்படி தெரியுமா ஆக்கினோம்? ஃபஜால்நாஹா நகாலன் லிமா பைன யதைஹா ஒமா ஹல்ஃபஹா. இந்த கிராமவாசிகளை அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் உள்ளவர்களுக்கு ஒரு பாடமாக நான் ஆக்கினேன். அவங்களுக்கு முன்னாடியும் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டான்னு அர்த்தம். அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய நம்முடைய சமுதாயம் நம்முடைய மக்களுக்காக வேண்டிய இப்போ ஒரு பாடமாக ஆக்கியிருக்கான். அப்போ அவங்களுக்கே கொடுத்துருக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் வந்துடும், அதான் இங்கே நோக்கம். மார்னிங் கொடுக்குறான். நான் அப்போதே சொன்னேன் இல்லையா, இது நமக்கும் உள்ள சட்டம். அப்போ இப்படி தான் சொல்லி காமிக்கிறான். நீங்கள் யோசிச்சுக்கோங்க,
யார் மாற்றி நடந்துடக்கூடாது. சரியா? வமா ஹல்ஃபஹா வ மௌஇலத்தன் லில் முத்தகீன், இதை வந்து இறை எச்சம் உடையவர்களுக்கு ஒரு அறிவுரையாகவும் நாம் ஆக்கினோம். அவங்க யோசிச்சு பார்த்தாங்கண்டாக்கா, அம்மாடி நமக்கு வந்துடுமே, நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது, அவங்களே குரங்கா மாற்றின ரப்பு வந்து என்ன ஆயிரும், நமக்கும் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வந்து நம்மளால் தாங்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிறட்டும். யோசிச்சுட்டு அவங்க என்ன செஞ்சுக்கலாம், ஹராமான செயல் செய்கிறதா செஞ்சுக்கிறட்டும், ஜும்மா அன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிறட்டும், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் நான் கொடுக்கறதுங்கிறது உறுதி அப்படிங்கிறது இந்த இடத்துல எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹு தஆலா அவன் எந்த சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு கட்டளை போட்டிருக்காங்களோ அந்த சட்டத்திட்டன்படி நம்ம நடப்பதற்கு நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகள் அனைவர்களுக்கும் நம்முடைய சந்ததியினர் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.